ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்புங்க. கம்பைன் கிராஜுவேட்னு சொல்லுவாங்க. பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புங்க. கிட்டத்தட்ட 17,000 போஸ்ட் வந்திருக்குங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24/7/2024ங்க. இது கரெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2024 டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் 2024. அதாவது என்ன செப்டம்பர், அக்டோபர்னால் ஒவ்வொரு ஜோன் வைஸாக எக்ஸாம் வந்து பிரிப்பாங்க. நார்த் ஜோனு, சவுத் ஜோனு, ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அப்புறம் டியர் 2 வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் நடக்குங்க. இது பார்த்தீங்கன்னா குரூப் பி, குரூப் சி 2 போஸ்ட்டுமே இருக்குங்க. வாங்க என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். குரூப் பியில் 44,000 ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 போஸ்ட் இருக்குங்க. முக்கியமான போஸ்ட் 2 சொல்கிறேங்க. மீதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸில் இருக்குங்க. அப்புறம் ஐபியில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இன் இன்கம் டேக்ஸ் இருக்குங்க. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர்னு சிபிஐயில் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ போஸ்ட் வந்து இருக்குது. அப்புறம் லெவல் 6 35,000 சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதர் மினிஸ்ட்ரி அதர் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ஐஏயில் வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி கிரேடுங்க. இப்போ நம்ம பார்த்தாலாம் குரூப் பி கிரேடு, இது குரூப் சி கிரேடுங்க. ஆடிட்டரு, அக்கௌண்டன்ட்டு, அப்புறம் போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நாட்டிகல்ஸில் வந்து இருக்குங்க. அரௌண்டு பார்த்திங்கன்னா 17,727 வேகன்சி வந்து இருக்குங்க. 17,727 வேகன்சி இருக்குது. ரொம்ப பெரிய வேகன்சிங்க. ஒரு 5 வருஷம் கழித்து இவ்வளோ பெரிய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் பி கிரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 30ங்க. குரூப் சிக்கு வந்து 18 to 27. நம்ம எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமோ, ஓபிசியில் 3 வருஷமோ, பிடபிள்யூடிபி வந்து பாண்டிசர் வந்து 10 வருஷமாக இருக்குங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வருஷம் இருக்குங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சில போஸ்ட்டுக்கு வந்து இருக்குங்க. ஜூனியர் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்குங்க. மேக்ஸ் 12th வந்து மேக்ஸ் படிச்சிருந்தால் போதுங்க. அல்லது பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தால் போதுங்க. ஸ்டாட்டிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஏதோ ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தால் போதுங்க. மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதுங்க, எலிஜிபிள் தான். அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீ. அப்ளிகேஷன் ஃபீ வந்து நீங்கள் பிம்மில் பண்ணலாம், யூபிஐ பண்ணலாம், நெட் பேங்கிங் பண்ணலாம், விசாவில் கார்டில் பண்ணலாம், ரூபே டெபிட் ஏதோ ஒரு இதில் வந்து கூட நம்ம பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க. பின்னாடி வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு கிளியராக எடுங்க, இல்லைனா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ஷன் ஆகிடும். இதே மாதிரி தான் எஸ்எஸ்சி ஜேஇயில் பண்ணி பல பேர் தப்பாக வந்து அப்லோடு பண்ணி அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி நான் பார்த்துருக்கேங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. முன்னாடி நான் சொல்லலை, எக்ஸாம் வந்து அக்டோபர், செப்டம்பர் போட்டிருக்காடி. இந்த மாதிரி ரீஜனல் வைஸாக சென்ட்ரல் ரீஜியன் பீகார்னு உத்தரப்பிரதேஷ், ஈஸ்டர் ரீஜியன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி அந்தமான் நிக்கோபார், ஐஸ்லாண்டு, ஜார்க்கண்டு, ஒடிசா, சிக்கிம் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8வது ஜோன் தான் நம்மளுதுங்க. சவுத்தர்ன் ஜோனு ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இவங்க நம்மளுக்கெல்லாம் ஒரே இதாக இருக்குங்க. வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ssc.government.in வெப்சைட்டு, நோட்டிஃபிகேஷனு இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தந்துடுறேன். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வேணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக போயிட்டுருங்க. நான் சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் போய் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் வந்து 2 எக்ஸாமுங்க. 2மே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தாங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான், எந்த ஒரு டிஸ்கிரிப்ட் டைப்லாம் கிடையவே கிடையாது. பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இன்ஜினியரிங் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின் 50 மார்க்குங்க. ஜென்ரல் அவேர்னஸும் அதே தான், குவான்டிட்டி ஆப்டிடியூடும் அதே தான். இங்கிலீஷ் காம்பரிசன் மொத்தமாக 4க்குமே ஈக்குவலாக மார்க் வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்பு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அதை ஹிந்தி வந்து இருக்கும். ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து 0.5 வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. டியர் 2 வந்து பார்த்திங்கன்னா செஷன் 1 நடக்குது, 2 மணி நேரம் நடக்குங்க. மேக்ஸு ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா 30 180 மார்க். ஒன்றுக்கு வந்து 60 மார்க், 30 மார்க், 180 மார்க் வந்து நடக்குங்க. அது 1 மணி நேரங்க. செக்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நடக்குங்க. அது 210 மார்க்குங்க. இப்போ செக்ஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நடக்கும். 20 கொஷின் 60 மார்க் வந்து நடக்குங்க. செக்ஷன் 3 வந்து டேட்டா என்ட்ரி ஜாப், அந்த டைப்பிஸ்ட் அவங்களுக்குலாம் ஒரு ஏதாவது ஒரு டேட்டா வந்து எழுத சொல்லி
டைப் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஜூனியர் அக்கௌண்டன்ட்டு, ஸ்டாட்டிக்ஸ்லாம் இருக்கலாம். அதுக்கு மட்டும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனி பேப்பர் இருக்குங்க. அது தேர்ந்தெடுக்க மட்டும் தான் இந்த பேப்பர் 2 வந்து எழுதுகிற மாதிரி இருக்குங்க. சிலபஸ் வந்து கீழே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட்னா என்னென்ன டாபிக் படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ்னால் என்னென்ன டாபிக் படிக்கணும், குவான்டிட்டி ஆப்டிடியூட்னா என்னென்ன படிக்கணும், ரைட் ஆங்கிள் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி சிலபஸ் வந்து டீட்டெயிலாக. இங்கிலீஷ்னால் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு 10th லெவலில் இங்கிலீஷில் 10th லெவலில் கூட இங்கிலீஷ் படித்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்குங்க. அதை என்னென்ன எப்படி பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தாலே புரிஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்குங்க. லாகின் பண்ணி நம்ம பேசிக் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அப்புறம் நம்ம ஆதார் கார்டு, நம்ம சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்குங்க. மறக்காமல் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க ஓபிசி கேண்டிடேட் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கரண்ட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 6 மந்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அது 1 இயர் செல்கிற மாதிரி தான் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். அது வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி ஒரு அப்ளை பண்ணிங்கன்னா 1 வீக்குள்ளே அது வந்துடுங்க ஓபிசி சர்டிஃபிகேட்டு. ஒவ்வொரு பேஜில் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. முன்னாடியே அதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக அப்ளை பண்ணலாம். பெட்டராக மீன்ஸ் எந்த ஒரு தப்பு இல்லாமல் கிளியராக ஃபஸ்ட் ஸ்டேஜே முடிச்சிடலாம். கரெக்ஷனுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வேலைவாய்ப்பு வந்து உடனுக்குடன் நம்ம வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.